வணக்கம். நாம இன்னைக்கு வெறும் தேசிய தலைப்புச் செய்திகளை பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல இருக்கிற பாபநாசம் தொகுதிக்குள்ள போய் அங்க இருக்கிற மக்களோட மனநிலைய, அவங்களோட தேவைகளை தரவுகளோட உதவியோட ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் தேர்தல் முடிவுகள் அலசுறதில்ல, இது ஒரு சிறந்த நிர்வாகத்துக்கு வழிகாட்டுற ஒரு செயல் திட்டம். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 5 முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல கலை யதார்த்தம், அதாவது பாபநாசத்தோட நிஜமான நிலைமை என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்க நடந்த தேர்தல்கள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு படிப்போம். அந்த சிக்னல்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களின் அதிருப்திக்கு என்ன காரணம்னு ஆராய்வோம். அதிலிருந்து நிர்வாகத்தை எப்படி மேம்படுத்தலான்னு ஒரு வரைபடத்தை உருவாக்கி கடைசியா மக்கள் நம்பிக்கையை திரும்ப பெறுவதற்கான வழியை பற்றி பேசுவோம். அரசியலை சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல மக்களை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சூழலை, அவங்களோட அன்றாட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தரோட வாக்கு அவங்களுடைய போராட்டங்கள்ல இருந்தும் அவங்களுடைய நம்பிக்கைகள்ல இருந்து தான் உருவாகுது. சரி, இப்போ சில புள்ளிவரங்களை பார்ப்போம். பாபநாசம் இது பெரும்பாலும் ஒரு கிராமப்புற தொகுதி தாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 77% மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இதுதான் பாபநாசத்தோட வாழ்க்கை முறை. இங்க பொருளாதாரம், சமூகம், அரசியல்னு எல்லாமே இந்த நிலத்தோடவான் பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ இந்த எண்ணோட ஆழத்தை பாருங்க. 86%. இது என்ன தெரியுமா? இங்க வேலை செய்யற 100 பேர்ல 86 பேர் விவசாயம் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பருவமழை எப்படி பெய்யுது, கால்வாயில தண்ணி வருதா இல்லையா, விளைபொருளுக்கு என்ன விலை கிடைக்குது, இது எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்தோட தலையெழுத்தையும் தீர்மானிக்குது. விவசாயத்தையே முழுசா நம்பி இருக்கிறதால சில தவிர்க்க முடியாத சவால்களும் இங்க இருக்கு. குடிக்கிறதுக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி போதுமான தண்ணீர் இல்ல. விளைஞ்ச பொருட்களை நகரத்துக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு சரியான சாலை வசதியும் இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி பெரிய தொழிற்சாலைகளும் இல்ல. இந்த 3 தான் பாபநாசம் மக்கள் தினமும் சந்திக்கிற பெரிய போராட்டங்கள். மக்கள் தங்களோட தேவைகளையும் கஷ்டங்களையும் எப்படி வெளிப்படுத்துவாங்க? வாக்குச்சீட்டு மூலமாதான். வாக்குங்கிறது வெறும் ஒரு தேர்வு இல்ல, அது அவங்க மனசுல இருக்கிறத வெளி சொல்ற ஒரு வலுவான சிக்னல். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்கு. அத மரியாதையோட நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்படி பாபநாசம் என்ன சிக்னல் அனுப்புதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாவை பாருங்க. இதுதான் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. 2016ல 67% மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா 2021ல அது 75% தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 8% அதிகரிப்பு. இது சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தோ இல்லனா தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தவோ திரண்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இது தெளிவா காட்டுது. இந்த வாக்குப்பதிவு அதிகரிப்போட விளைவு என்ன? ஆட்சி மாற்றம். 2016ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 50% வாக்குகளோட ஜெயிக்குது. ஆனா 2021ல திமுக ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்க வாங்கினது வெறும் 44% வாக்குகள் தான். அதிமுக 35% வாக்குகள் வாங்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? வாக்குகள் சிதறியிருக்கு. எந்த ஒரு கட்சிக்கும் முழுமையான வலுவான ஆதரவு இல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளோ இதே சிதறலைத்தான் உறுதிப்படுத்துது. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் கிட்டத்தட்ட 50%. ஆனா அந்த வாக்குகள் 3 முக்கிய எதிர்க்கட்சிகளுக்குள்ள பிரிஞ்சு போயிருக்கு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஆனா அந்த அதிருப்தி வாக்குகளை ஒன்னா சேர்த்து ஒரு வலுவான மாற்று சக்தியா இன்னும் யாரும் உருவாகல. சரி, மக்கள் அனுப்பின சிக்னல்களை பார்த்தோம். இப்போ அந்த சிக்னல்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களை ஆராய்வோம். தரவுகள் நமக்கு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லாது, ஏன் நடந்ததுன்னு தெளிவா காட்டும். இந்த பிரச்சனையோட ஆணிவேர் இதுதான். கொடுத்த வாட்ட காப்பாத்தல. இது ஏதோ பெரிய சித்தாந்தங்களை பத்தின பிரச்சனை இல்ல. இது முழுக்க முழுக்க அன்றாட வாழ்க்கையை பத்தினது. பாசனத்துக்கு தண்ணி தர்றோன்னு சொன்ன வாக்குறுதி, விவசாய கடனை தள்ளுபடி செய்வோன்னு சொன்னது, ஊருக்கு ரோடு போட்டு தரோன்னு சொன்னது, இது எதுவுமே முழுசா நடக்கல. இந்த அதிருப்திய நாம 4 முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம். 1, நலத்திட்ட சோர்வு. மக்களுக்கு தற்காலிக இலவசங்களை விட நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான் வேணும்னு நினைக்கிறாங்க. 2வது, வளர்ச்சி இடைவெளிகள். தண்ணீர், சாலை, சுகாதாரம் மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே இருக்கு. 3வது, சட்டம் ஒழுங்கு. கிராமங்கள்ல குற்றச்சம்பவங்கள் அதிகமாகிறது, மக்களோட பாதுகாப்பு உணர்வை குறைச்சிருக்கு. கடைசியா, இப்போதைய எம்எல்ஏ மேல இருக்கிற ஊழல் வழக்கு. இது மக்கள் நம்பிக்கைய பெரிய அளவுல உடைச்சிருக்கு. பிரச்சனைகளை வரிசைப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அதுக்கு தீர்வு கொடுக்கறது தான் உண்மையான நிர்வாகத்தோட அழகு. தரவுகள் நமக்கு பிரச்சனைகளை மட்டும் காட்டல, அதுக்கான தீர்வுக்கான வழியையும் காட்டுது. நாம இனி பார்க்க போறது தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான தந்திரங்களை இல்ல, மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஒரு தெளிவான செயல் திட்டத்தை. முன்னேற்றத்துக்கான பாதைக்கு 3 உறுதியான தூண்கள் இருக்கு. முதலாவது, நீர் விநியோகத்தை முழுமையா சீரமைக்கிறது. இது வாழ்வாதார பிரச்சனை.
இரண்டாவது, ஒரு விவசாய தொழில்நுட்ப பூங்காவை உருவாக்கி உண்மையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது. மூன்றாவது, கிராமங்களை சந்தைகளோடும் மருத்துவமனைகளோடும் இணைக்கிற தரமான சாலைகளை அமைக்கிறது. இந்த விவசாய தொழில்நுட்ப பூங்கா திட்டத்தை கொஞ்சம் விளக்கமா பாப்போம். இதுதான் தரவுகளை அடிப்படையா வச்சு நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 50 கோடி ரூபாய் முதலீடுங்கிறது ஒரு செலவு கிடையாது. அது மக்கள் மேல செய்யப்படுற ஒரு முதலீடு. அதுக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் என்ன? சுமார் 3000 பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு, விவசாயிகளோட வருமானத்தை 2 மடங்காக்குறதுக்கான வாய்ப்பு. இப்படித்தான் நாம நலத்திட்ட சோர்வுல பொருளாதார வளர்ச்சிக்கு நகர முடியும். ஆக இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற தேர்வு ஒரு நபரையோ அல்லது ஒரு கட்சியையோ மாத்துறது மட்டும் இல்ல, நிர்வாகத்தோட அணுகுமுறையையே மாத்துறது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், மக்களின் தனிப்பட்ட தரவுகளை பயன்படுத்தும் போது அவங்களோட தனியுரிமைக்கும் ஒப்புதலுக்கும் முழு மரியாதை கொடுக்கணும். இந்தியாவின் டிபிடிபி சட்டம் இதைத்தான் வலியுறுத்துது. அப்படி ஒரு பொறுப்பான நிர்வாகத்தின் மூலமா தான் கொடுத்த வாக்க காப்பாத்துற ஒரு எதிர்காலத்தை நாம உருவாக்க முடியும். அப்போ பாபநாசத்தோட எதிர்காலத்தை எது தீர்மானிக்க போகுது? மேடை பேச்சுகளோ கவர்ச்சியான வாக்குறுதிகளோ இல்ல. தண்ணீர், வேலை, சாலை, இந்த 3 அடிப்படை தேவைகளையும் நம்பகத்தன்மையோட தொடர்ந்து செஞ்சு கொடுக்கறது தான். அப்படிதான் இழந்த நம்பிக்கையை திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்ப முடியும். ஒவ்வொரு சொட்டு தண்ணீர்லையும், ஒவ்வொரு கிலோமீட்டர் சாலையிலையும். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. வெறும் முகத்தை பார்த்து ஓட்டு போடாம செஞ்ச வேலைய பார்த்து ஓட்டு போடுற ஒரு சூழல்ல ஒரு தலைவர் எப்படி இந்த வாக்குறுதி ஏமாற்றங்கிற சுழற்சியை உடைப்பார்? எப்படி அடுத்த எலெக்ஷனை மட்டும் நினைக்காம பல வருஷத்துக்கு நிக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கட்டுவார்? அதுதான் நவீன நிர்வாகத்தோட உண்மையான சவால். அதுக்கு சரியான திட்டமிடலும் தரவுகளும் மக்கள் மேல உண்மையான அக்கறையும் தேவை. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-420-1602. Purpose Beyond Politics.